பந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஅரிஃபத்துல்லாஹ் அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தொடரில் ஒரு சில விஷயங்களை, இறைவனோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்றால், இது ஒரு மிக முக்கியமான ஒரு முஃமினுடைய அனைத்து செயல்களுக்கும் ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இறைவனை பற்றி கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான நபர்களும் படித்து விளங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இறைவனுக்கு இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை செய்வது. இறைவனிடத்தில் உள தூய்மையுடனும் இஹ்லாஸுடனும் இருப்பது என்பது ஒவ்வொரு முஃமினும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹுல்லதி அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்க்கை மரணம் இந்த இரண்டையும் படைத்திருப்பது உங்களில் அஹ்ஸனு அமல், அழகான அமல் செய்பவர் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்திற்கு அஹ்ஸனு அமல் அப்படின்னா என்ன என்பதை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்குறாங்க. அஹ்ஸனு அமல்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கணும். அதான் அழகான அமல். அழகான அமல் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த ரெண்டு இருக்கணும். ஒண்ணு என்னன்னா இஹ்லாஸ், அதுல அல்லாஹ்விற்காக மட்டும் உள தூய்மையோடு வேற எதுவும் இல்லாமல், யாருக்கும் இல்லாமல், எதற்காகவும் இல்லாமல் எந்த அமல் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக மட்டும் என்று இருப்பது. இரண்டாவது அஸ்வபகு, அது சரியான அமலாக இருக்கணும். சரியான அமல் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அமலை எப்படி செய்வதற்கு நம்மளுக்கு வழிகாட்டினார்களோ அதே போல் செய்வதுதான் சரியான அமல். இந்த ரெண்டும் எந்த அமலில் இருக்குமோ அதற்கு பெயர் தான் அஹ்ஸனு அமல். ஒன்னு இஹ்லாஸாக, இன்னொன்னு சரியாக, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் உள்ள தூய்மையோடும், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அமலை எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்யும் போது அந்த அமல் அஹ்ஸனு அமல், அழகான அமல், சரியான அமலாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் அஹ்ஸனு அமல். அதுல மிக முக்கியமாக இந்த ரெண்டும் இருந்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ரெண்டும் இருந்தால்தான் அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மை கிடைக்கும். ஒருத்தர் இஹ்லாஸா செய்யறாரு, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில செய்யறாம இவரா ஒரு வழியில செய்யறாரு, அவருக்கு அந்த அமலுக்கு நன்மை கிடைக்காது. அது சரியாகவும் இருக்கணும். அல்லது ஒருத்தர் சரியா செய்யறாரு அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழியில செய்யறாரு, ஆனா அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யல, வேற ஏதோ ஒண்ணு கலந்துருச்சு, வேற யாருக்காகவோ பொருளாதாரக்காகவோ வேற ஏதாவது விஷயத்துக்காகவோ செஞ்சிட்டாரு அப்படின்னா அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது என்பதையும் நாம் பார்த்து உணர வேண்டும். அடுத்தது அல்லாஹ் தஆலா, ஏற்கனவே அந்த வசனத்தை பார்த்திருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்போ இந்த இஹ்லாஸுடைய பிரச்சனை ஒரு அமலில் வருமோ, எப்போ ஒரு அமல்ல இந்த இஹ்லாஸுடைய அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்று இல்லாமல் அதுல பிரச்சனை வருமோ அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதிம்னா இலாமா அமலு வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களின் பக்கம் நாம் வருவோம், அதை பரத்தப்பட்ட புழுதிகளாக நாம் மாற்றி விடுவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். காரணம் என்ன? அதுல இஹ்லாஸுடைய பிரச்சனை வந்த காரணம். அதுல அவர் நல்ல முறையில செஞ்சிருக்கலாம், நிறைய தொழுதிருக்கலாம், நிறைய நோன்பு வச்சிருக்கலாம், சரிங்களா, நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்று இல்லாமல் போச்சுன்னா 1 கோடி ரூபாயை எடுத்து ஒரு பள்ளிக்கா கட்டுறதுக்காக கொடுத்தாலும் சரி, அவர் கொடுத்துட்டு என்னுடைய போட்டோ எடுத்து அந்த பள்ளி வாசல்ல வைக்கணும், அல்லது நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு என் பேரை அந்த பள்ளி வாசல்ல ஒரு கல்லுல பதிச்சு போடணும் என்றெல்லாம் அவர் சிந்தனையில அந்த எண்ணத்துல அந்த ஆசையில அவர் கொடுத்தாருன்னா அந்த 1 கோடியில 1 ரூபாய்க்கு கூட அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்கல, நீங்க அல்லாஹ்வுக்காகன்னு கொடுக்கல. அல்லாஹ்வுக்காகன்னு கொடுத்தா அதுல வேறு யாரையும் எதையும் எங்கும் அங்கே இடம் கிடையாது. அல்லாஹ்வுக்காக மட்டும் நாளை மறுமையில எனக்கு இதற்கான கூலி வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மட்டும் இருக்குமானால் அது அல்லாஹ்வுக்காக. உலகத்துல நீங்க எதையாவது விரும்பிட்டீங்க, ஒரு புகழ, ஒரு சலாத்த, ஒரு பொருளாதாரத்தை, சரிங்களா, ஒரு பேச்ச, ஒரு சால்வை போத்துறத, இந்த மாதிரி அற்பமான விஷயத்தை இந்த உலகத்துல உங்களுடைய அமல்கள் மூலம் நீங்க நாடிட்டீங்க அப்படின்னா அந்த அமலுக்கு அது மட்டும்தான் கிடைக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது என்பதற்கான அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அழகான ஒரு செய்தி.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில் நரகம் போகக்கூடிய முதல் நபர்கள் 3 பேர். அவர்களுக்கு தான் முதல்ல கேள்வி கணக்கு முடிஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்துக்கு முதல்ல போகக்கூடிய நபர்கள் இந்த 3 பேர் தான். யாரு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் முஜாஹித், அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து சண்டை போட்டு எதிரிக்கு முன்னாடி வாளேந்தி சண்டை போட்டு கொலை செய்யப்படுறார், ஷஹீதாவே ஆயிட்டார் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு, இவர் தான். 2வது அல்லாஹ்வுடைய பாதையில கல்வியை கற்று விளங்கி அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிம், 2வது. 3வது அல்லாஹ் தஆலா நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருந்து அதையெல்லாம் பள்ளிவாசல், மதரசா, ஏழைகள், சரிங்களா, இப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்த வள்ளல் என்று அவர், முன்ஃபிக் வள்ளல் என்று அவர் போற்றப்பட்ட மக்களால. இப்படிப்பட்ட 3 பேர் யார் யாரு? போரில் கொல்லப்பட்ட ஷஹீத், முஜாஹித் ஒரு போராளி, ஒரு ஆலிம், கல்வியை கற்றுக்கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்திய, மக்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிம். 3வது முன்ஃபிக் வள்ளல், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த மனிதர். இந்த 3 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு சொல்லணும்? சொர்க்கத்திற்கு முதலாவதாக செல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய மிகச் சிறந்த 3 அமல்கள், இதை விட சிறந்த அமல் இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட சிறந்த அமல் இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ்வுடைய கல்வியை படித்து பிறருக்கு கற்றுக் கொடுப்பதை விட இஸ்லாத்துல சிறந்த ஒரு அமல் கிடையாது. பொருளாதாரத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட இஸ்லாத்துல ஒரு சிறந்த அமல் கிடையாது. இந்த 3 அமல்கள் நல்லா விளங்குங்க, இந்த 3 அமல்கள். ஆனால் இவர்களை பற்றி அல்லாஹ் தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவர்கள் 3 பேரும் நரகவாதி. அதுவும் எப்படி நரகத்திற்கு போகக்கூடிய முதல் மனிதர்களாக நரகத்திற்கு போகக்கூடிய மனிதர்கள். காரணம் என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததா சொல்றாங்க. ஒரு போர் செஞ்சார்ல, அல்லாஹ்வுடைய தூதர் போர் செஞ்சு வெட்டு வாங்கியிருக்கலாம், ரத்தம் வடிஞ்சிருக்கலாம், கடைசியில கொல்லப்பட்டார். இவருடைய எண்ணம் என்னன்னா, என்னை மக்கள் போராளி என்று சொல்லணும், என்னை மக்கள் நான் இறந்து போயிட்டேன்னா என்னை ஒரு ஷஹீத் என்று மக்கள் பேசணும், என்னை மக்கள் நல்ல ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு மனிதர், இவர் போர்க்களத்துல போய் நின்று வாள் எடுத்து சண்டை போட்டார்னா அப்படிதான் இருக்கும், அப்படி எதிரிகளை அப்படி கொல்லுவார், அப்படி போர் செய்வார் என்று மக்கள் பேசணும் என்று மக்களிடத்தில் அந்த வார்த்தையை எதிர்பார்த்தார். சிந்தித்து பார்த்தா மிக கேவலமான அற்பமான ஒரு விஷயம். அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அந்த பேச்சு கூட அவரால் கேட்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தனை உடைய ஒரு சின்ன இடம். அவர் இறந்து போயிட்டார்ல, கொல்லப்பட்டார்ல, அவர் மக்கள் பேசிய வார்த்தையை அவரால் கேட்க முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஷஹீது தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய போராளி தெரியுமா என்று மக்கள் பேசுனா அவராலையாவது கேட்க முடியுமா? அட்லீஸ்ட் இதுதான் இஹ்லாஸ்ல ஒரு பிரச்சனை இல்ல. சரி, இஹ்லாஸ்ல பாதிப்பு வந்து அதால பெரிய நலவு இருக்கான்னு கேட்ட அந்த உலகத்துல அதுவும் இல்லை. அவருடைய சின்ன எண்ண மாற்றம் மக்கள்கிட்ட இதை எதிர்பார்த்தார். அல்லாஹ் தஆலா மறைவையில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அதை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மக்கள் உங்களை பெரிய புகழாக சிறந்த இடத்துல வச்சு உங்களை பேசிட்டாங்க. என்கிட்ட உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, ஏன்னா எனக்காக நீ செய்யற, எனக்காக செஞ்சாதான் உனக்கு நன்மை உண்டு. என்கிட்ட எந்த அமலும் எந்த அமலுக்கும் உண்ட கூலி கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா நரகத்துல அனுப்புறான். 2வது மனிதரும் அதே மாதிரிதான், கல்வியை கற்றுக்கொண்டு கல்வியை மக்களுக்கு போதித்த ஒரு ஆலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிம். எதுக்காக கல்வியை படிச்சாரு, எதுக்காக மக்களுக்கு சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு ஆலிம், அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, அவருக்கு தெரியாத வசனங்களுக்கு விளக்கமே இல்லை, அவருக்கு தெரியாத ஹதீஸுடைய ஆழமான கல்வியே வேற யாருக்கும் தெரியாது என்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நான் பேர் வாங்கணும். மக்கள் என்ன சொல்லுவோம், மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா எப்பாடுபட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிடணும். ஏன்னா மக்கள் நான் குறையா தெரிஞ்சிடக்கூடாது, என் கல்வியில மக்களுக்கு குறை தெரிஞ்சிடக்கூடாது. நான் ஒரு முழுமையான ஒரு கல்வி உடையவனா மக்கள்கிட்ட காட்டணும். மக்கள் மக்கள் மக்கள்னே நீ இருந்த அந்த மக்கள் உன்னை சொல்லிட்டாங்க நீ ஒரு ஆலிம்னு. நீ எதை எதிர்பார்த்தியோ, உன்னுடைய செயல்பாடு மூலமா நீ எதை எதிர்பார்த்தியோ அதை அந்த மக்கள் உனக்கு தந்துட்டாங்க. உன்னை ஒரு ஆலிம்னு ஒத்துக்கிட்டாங்க, நீ ஒரு பெரிய கல்விமான்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என்கிட்ட உனக்கு எந்த கூலியும் கிடையாது, என்கிட்ட இன்றைய தினத்துல உன்னை அந்த அமலுக்காக எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவரை தூக்கி நரகத்துல போடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். 3வது கோடிக்கணக்கில் அள்ளி இறைச்சார் அல்லாஹ்வுடைய பாதையில். 3வது நபர் கோடிக்கணக்கில் அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு செல்வத்தை அவர் கொடுத்திருந்தான். எது கொடுத்தாரு? பள்ளிக்கு பொருளாதாரமா, பள்ளி வாசல்ல என் பேர் வந்துடணும், என் போட்டோ ஒன்று வந்துடணும், இவர் தான் அந்த பள்ளியை கட்டி கொடுத்தாரு தெரிஞ்சிடணும். ஒரு மதரசாவுக்கா, மதரசால இந்த மாதிரி அவங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு பேர் போஸ்டர் இருக்கணும், அதுல என் பேரு, வாப்பா பேரு, இந்த பேர்லாம் இருக்கணும், இவர் தான் அப்படின்னு அந்த இயர் போட்டு டேட் போட்டு இந்த வருடத்தில் இவர் தான் இந்த மதரசாவை கட்டி தந்தார், அதுல இவ்வளவு பொருளாதாரத்தை தந்தார் என்றெல்லாம் இவரா கேட்கிறார். எவ்வளவு கேவலமான சிந்தனை தெரியுமா? இதால நீ கொடுத்த காசு முழுக்க சரி, இதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் என்னன்னு சொல்லுங்க. அந்த நேரத்துல அவர்கள் பேசக்கூடிய, நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க போட்ட அந்த போஸ்டர் மூலமா உலகமே அதை பார்க்கும், உங்களை புகழும்னு. 4 பேர் தான் அதை பார்ப்பாங்களே டோட்டல்ல.
அதை பார்க்கக்கூடியவரு 4 பேர் தான். அவங்களும் பெருசா புகழாலும் நினைக்க மாட்டாங்க, இஹ்லாஸ் இல்லாத ஆள் நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 4 பேரு அவங்களை எப்படி பார்ப்பாங்க, என்ன பொருளாதாரம் கொடுத்தா அல்லாவுக்காக கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இதென்ன கேவலமான ஒரு வேலை, எதுக்கு இதை பண்ணி இஹ்லாஸ் நாசமாக்கி நீ கொடுத்த காசையை வேஸ்ட் ஆக்கி என்ற சிந்தனையில தான் அவங்களும் போவாங்க. நீ கொடுத்த காசால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, மறுமையிலேயும் எந்த ஒன்றும் இல்லாம போகும். சின்ன ஒரு எண்ண மாற்றம், அல்லாவுக்காக அப்படின்னு இல்லாம மக்களுக்காக, பொருளாதாரத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக என்று மாறும்போது அந்த அமல் இந்த இடத்தை அடையுது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்தும் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு பண்பு, அல்லாஹ்விடத்துல மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த இஹ்லாஸ் உள்ள மனிதர்களுக்கான ஒரு சில அடையாளங்கள், என்ற என்ன அடையாளம் இருந்தால் என்ற இஹ்லாஸ் இருப்பதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டோம்னா, முதலாவது அடையாளம் என்னன்னா, மக்களுக்கு என்னுடைய அமல்களை வெளிப்படுத்துவதை விட்டும் நான் என்னை தடுத்துக்கணும். மக்கள் நான் செய்யக்கூடிய அமல்களை பார்ப்பதை நான் வெறுக்கணும். நான் ஒரு அல்லாவுக்காக வென்று ஒரு அமல், ஒரு மறுமைக்காக வென்று ஒரு நல்ல அமலை நான் செய்யறேன். அது சின்னதோ பெருசோ, தொழுகையோ, நோம்போ, தர்மமோ, குர்ஆன் ஓதுவதோ, துவா செய்வதோ, எந்த ஒரு அமல், அதை மக்கள் பார்ப்பதை நான் வெறுக்கிறேன்னு வைங்களேன், இதுதான் இஹ்லாஸுக்குள்ள ஆரம்பமான அடையாளம். அது என்னோட அதை பார்த்தோன்னே என் உள்ளத்துல மகிழ்ச்சி வந்துச்சுன்னு வைங்களேன். நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கேன், ஒரு மனிதர் கிராஸ் பண்றாரு, அவர் பார்த்துட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனே, நான் குர்ஆன் ஓதுறது அவர் பார்த்துட்டாரு அப்படி தெரிஞ்ச உடனே உள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு வைங்களேன். அவருக்கு நான் குர்ஆன் ஓதுறது தெரிஞ்சிருச்சுன்னு மகிழ்ச்சி அடைஞ்சா இஹ்லாஸ் போச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்துல வருத்தம் வருது, அரை இவர் பார்த்துட்டாரு, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய அமலை வெளிப்படுத்திட்டானே அப்படின்னு கவலை வந்துச்சுன்னு வைங்களேன், வருத்தப்பட்டீங்கன்னு வைங்களேன். அவரை பார்த்தோன்னா குர்ஆனை மூடி வச்சுட்டு சும்மா திறந்த மாதிரி அவருக்கு காட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்து ஓதுவோம், இந்த சிந்தனைலாம் இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்துச்சுன்னு வைங்களேன், இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய அமல்கள்ல அதிகமான விருப்பம் வருவது, வெளிப்படையா காட்டக்கூடிய அமல்கள், ஒரு சில அமல்களை வெளிப்படையா செஞ்சாகணும். நோன்பு வச்சுட்டு வெளியே வர்றோம், கேட்டா என்ன பதில், வழி இல்ல, தெரியதான் வகையும். ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம், மறைவாரம் வைக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். 5 நேரம் தொழுகைக்கு வெளியே வந்து பள்ளியில வந்து தொழுதுட்டு போறோம், மறைக்க முடியாது. ஆனால் மறைவாக இருக்கக்கூடிய அமல்கள் இருக்கு தெரியுமா, இரவு தொழுகை, சுன்னத்தான தொழுகை, குர்ஆன் ஓதுவது, துஆ செய்வது, இதையெல்லாம் வீட்டில் தனிமையில் ஆக்கிக் கொள்வது, இறைவனை பற்றி தனிமையில் உட்கார்ந்து சிந்திப்பது, இந்த மாதிரி தான தர்மம் கொடுப்பது, யாருக்கும் தெரியாம, கொடுத்த நபருக்கே தந்தது யாருன்னு தெரியாது, அப்படிப்பட்ட நிலைமைகள் தான தர்மங்கள் செய்யும். இப்படி எல்லாம் எந்த அமல் என்னை தாண்டி வேற யாருக்கும் தெரியாத அளவுக்கு என்னால் மறைக்க முடியுமோ அப்படிப்பட்ட அமலை அதிகமாக செய்ய முயற்சி செய்வது. வெளியில தெரியக்கூடிய அமல்களையும் செய்யணும், அதுல ஓரளவுக்கு செஞ்சுட்டு தனிமையில மறைவுல யாருக்கும் காட்டாம என்னால என்ன அமல் செய்ய முடியுமோ அதை அதிகமா செய்வதற்கு நான் முயற்சி செய்வது. அப்படி செய்யும் போது இது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. இஹ்லாஸுடைய ஒரு மனிதருக்கு, ஒரு முஹ்லிஸுக்கான அடையாளம் இது. அவர் அப்படிப்பட்ட அமல்கள்ல ஆர்வம் கொள்ளக்கூடிய மனிதரா இருக்கணும் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, மா அக்கல்லு மை யஅமலு லில்லாஹி தஆலா ஹாலிசன், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அக்கல் மிக குறைவு அல்லாஹ்விற்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி பிறரை வைத்து அவனுடைய உள்ளத்துல வந்துடும். சின்ன ஒரு மகிழ்ச்சி, இவன் தொழக்கூடிய தொழுகையில, இவன் வைக்கக்கூடிய நோன்புல, இவன் பேசக்கூடிய பயான்ல, இவருடைய தான தர்மத்துல, இவருடைய கல்வியில, பிறருடைய சின்ன ஒரு பார்வை, சின்ன ஒரு மகிழ்ச்சி, சின்ன ஒரு சலாத்தை இவர் அதன் மூலமா விரும்பிடுவார். அந்த அவள் செய்யக்கூடிய அந்த அமலின் மூலமாக மனிதருடைய ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு விஷயத்தை இவர் விரும்பிடுவார். இஹ்லாஸ்ல குறைபாடு ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இப்னுல் ஜௌஸி சொல்றாங்க, மனிதர்கள்லயே இறைவனுக்கு இஹ்லாஸோடு அமல் செய்பவர்கள் மிக குறைவன். அவங்க சொல்லிட்டு மக்கள் அவருடைய அமல்களை பிற மக்களுக்கு தெரியப்படுத்துவதை விரும்புறாங்க. இது இஹ்லாஸுடைய பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பகுதியில மக்கள் இருப்பது, சரியாக இஹ்லாஸோடு இருப்பது என்பது மிக குறைவுன்னா என்ன விளங்க வருது, அதற்காக பெரும் முயற்சி செய்யணும். அதில் செய்தான் நம்மளை போராட வச்சுக்கிட்டே இருப்பான். பெரிய முயற்சியை செஞ்சாதான் செய்கிற கொஞ்ச நெஞ்ச அமலை பாதுகாக்க முடியும். நாம் செய்யக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அமலை பாதுகாப்பதற்கு இந்த இஹ்லாஸை பற்றி யோசிச்சு சிந்தித்து, இந்த அமல் செஞ்சேன், ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, யாருக்காவது செஞ்சனா, யாராவது பாக்குறாங்கன்னு என்னுடைய உள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிச்சா, யாராவது பார்க்க வேணுங்கிறதுக்காக நான் ஏதாவது செஞ்சனா, அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக சத்தத்தை உயர்த்தனா, அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடி போனனா என்றெல்லாம் யோசிச்சு 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 எங்கேயாவது பிரச்சனை வருதா, ஏதாவது பிரச்சனை வருதா என்று பார்த்து நம்முடைய அமலை கொஞ்சமா சரி பண்ணி அந்த இஹ்லாஸுடைய பிரச்சனை கொஞ்சமா குறைக்கலாம். நம்மளுக்கு நாமளே சிந்தித்து அதை கொஞ்சமாக மாற்றுவதன் மூலமாக கொஞ்சமா அந்த பிரச்சனையை குறைச்சிக்கிட்டு வரலாம்.
அப்படி வரும்போது கடைசியில ஒரு நிலையை நம்ம அடையலாம். அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறக்கூடிய அளவிற்கு அந்த அமல் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவிற்கு இஹ்லாஸை சரி செய்யலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம அப்படியே விட்டோம்னா அந்த 3 மனிதர்கள் இருந்தாங்களே, அவ்வளோ சிறப்பான அமல்கள் செஞ்சு நாசமா போனவர்கள், அந்த இடத்தை நாமும் அடைவோம் என்பதை நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மக்களுக்கு நம்முடைய அமல்கள் தெரிஞ்சு மக்களுக்கு மத்தியில் நாம் பிரபல்யப்படுவதை பயப்படுவது. நம்ம செய்யக்கூடிய வரலாற்றுல நிறைய நீங்க பார்க்கலாம். நிறைய இறைவனோடு அவ்வளவு தொடர்புல இருந்த மனிதர்கள், அவ்வளவு இறைவனுக்காக அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள், கல்வியில அவ்வளவு சிறந்த மூத்த மனிதர்கள், மக்களுக்கு தான் யாருன்னு வெளியே தெரியறத பயந்தாங்க. இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும், அந்த தெருவுக்கு நான் யாருன்னு தெரியும். ஒரு 100 ரூபா செலவு பண்ணா போதும், அவங்க வீட்டுக்கு நான் யாருன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா மாசம் கொடுக்குற ஆளா இருந்தா போதும், அவங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளை கொண்டு இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட கூட இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவர் தான் அவங்களுக்கு தர்றாருன்னு இவரா சொல்றாரு. என்ன உங்க பிள்ளைக்கு என்னைய பத்தி தெரியல, உங்க வீட்டுக்கு மாசம் நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைக்கு என் பேரை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்படி கேட்கக்கூடிய நிலைகள், கிளாஸ் உடஞ்ச இடம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இறைவனுக்காக மட்டும் என்று நல்ல அமல்கள், உலக ரீதியான விஷயங்கள் வேற. இறைவனுக்கு நாளை மறுமையில எனக்கு நன்மை வேண்டும் என்று எந்த நல்ல அமல்களை நாம் செய்யறோமோ அதெல்லாம் இறைவனுக்காக மட்டும் என்று நாம் செய்யும் போதுதான் அதற்கான முழு கூலியை இறைவனிடத்தில் பெற முடியும். அதுல பாதிப்பு ஏற்படும் போது அந்த அமல் டோட்டலா அழிஞ்சு நாசமாகும். நாளை மறுமையில நாம் எதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்துல நாம் மறுமையில போய் நிற்போம். இஹ்லாஸ் பிரச்சனை எல்லாம் அழிந்து போன நிலையில் நாம் இருக்க வேண்டிய சூழல். இந்த இஹ்லாஸை நாம் இப்பயே சிந்தித்து சரி செய்யவில்லை என்றால் நாளை மறுமையில இந்த நிலையில் நாம் இருப்போம் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு இந்த இஹ்லாஸுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அதை பற்றி சிந்தித்து யோசித்து சரி செய்வதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தால் அந்த விஷயத்தில் நாம் ஓரளவுக்கு சரி செய்து கொண்டு நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் மேலும் இருக்கக்கூடிய செய்திகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.